ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date not bites. அர்ஜுனுக்கு என்ன படிச்சாலும் மெமரியில இல்ல. Take it, line date not bites. Oh no, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, line date not bites. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் எனர்ஜி பார். Take it, line date not bites. தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் 2026 சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சார சுற்றுப்பயணத்தை இன்று திருச்சியிலிருந்து துவங்கினார். துவக்கம் முதலை தொடர்ந்து சுதப்பல் நடப்பது விஜய்க்கும் தாவிகா தொண்டர்களுக்கும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜயை பார்க்க திருச்சியில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியது. காலை 10:30 மணிக்கு அங்கு விஜய் பேசியிருக்க வேண்டும். காலை 6 மணி முதலே விஜயை பார்க்க தொண்டர்கள் திரண்டனர். சரியான நேரத்தில் ஏர்போர்ட்டில் இருந்து புறப்பட்ட விஜயால் பிரச்சார வேனில் ஏறிய பிறகு உரிய நேரத்தில் வர முடியவில்லை. வழிநெடுக தொண்டர்கள் திரண்டதால் பிரச்சார வேன் ஊர்ந்து சென்றது. இதனால் 10:30க்கு போக வேண்டிய இடத்திற்கு பகல் 3 மணிக்கு தான் விஜய் வந்தார். அங்கு ஆவேசமுடன் பேச ஆரம்பித்தார். ஆனால் மைக் மக்கர் செய்தது. ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த ஸ்பீக்கர் வயர்கள் துண்டிக்கப்பட்டன. இதனால் பிரச்சார வேனில் இருந்த மைக் ஸ்பீக்கரை பயன்படுத்தினார். ஆனால் யாருக்கும் அவர் பேசியது கேட்கவில்லை. தவிகாவினர் தயார் செய்திருந்த நேரலையிலும் விஜய் பேசியது சரியாக கேட்கவில்லை. திரளான கூட்டம் வந்திருந்தாலும் தாமதமாக வந்தது மற்றும் மைக் ஸ்பீக்கர் மக்கர் செய்ததால் திருச்சி கூட்டம் சொதப்பியது. அடுத்ததாக அரியலூர் பெரம்பலூர் போக வேண்டும். அரியலூரில் பகல் 1 மணி முதல் 3 மணி வரை விஜய்க்கு போலீசார் நேரம் ஒதுக்கியிருந்தனர். ஆனால் அவர் 3 மணிக்கு தான் திருச்சியில் பேச ஆரம்பித்தார். பின்னர் அங்கிருந்து 4 மணிக்கு முன்பாக அரியலூர் நோக்கி புறப்பட்டார். மின்னல் வேகத்தில் பிரச்சார வேன் பறந்தது. அடுத்த 1 மணி அல்லது 1.5 மணி நேரத்தில் விஜய் அரியலூர் வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வரும் வழியிலேயே தவிக தொண்டர்கள் விஜய் பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்தனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விஜய் பிரச்சார வாகனம் மீண்டும் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இரவு 7:30 மணி ஆகியும் கூட விஜயால் அரியலூரில் பேச வேண்டிய இடத்திற்கு வர முடியவில்லை. காலை முதலே அரியலூரில் திரண்டிருந்த தொண்டர்களும் ரசிகர்களும் கடும் அவதியடைந்தனர். இருப்பினும் விஜயை பார்த்தே தீர வேண்டும் என்ற ஆசையில் கலையாமல் காத்திருந்தனர். 3வது மாவட்டமான பெரம்பலூரில் அவர் 7 மணிக்கு பேசியிருக்க வேண்டும். அங்கும் தொண்டர்கள் திரண்டு வந்திருக்கின்றனர். ஆனால் விஜய் அரியலூருக்கே 7:30 மணி வரை வராததால் தவிகா போட்ட திட்டம் பெரிய அளவில் சொதப்பிவிட்டது. போலீசார் கடும் கெடுபிடியுடன் தான் விஜய் மக்கள் சந்திப்புக்கு அனுமதி கொடுத்தனர். ஆனால் திட்டமிட்டபடி எதுவும் நடக்கவில்லை. எனவே இது அவரது அடுத்தடுத்த பிரச்சார பயணங்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று அரசியல் நிபுணர்கள் கூறினர்.